வெல்கம் டு சீதரில் வந்து நான் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளே. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வெல்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட அந்த மொட்டையோட வீடியோ ஷார்ட்ஸ்க்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ ஹாப்பி அண்ட் ஓவர்வெல்ம்டு. நான் லாங் வீடியோ போடுற ஐடியாவில் சுத்தமாக இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் லாங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் திருமலா கிளம்புறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். இது என்னோடய லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் லுக். அதான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வீடியோ எடுத்துக்கிறேன். இதரா பாய் பாய். சரி 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 சரி. ஜாரா நாங்கள் வெளியே எங்கே கிளம்புனாலுமே அவள் என்னை தனியாக விட்டுட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அதான் அவள் எகிரி குதிச்சுட்டு கத்திக்கிட்டு இருந்தா. பெட்ஸ் திருமலா கலோடு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரை நாங்கள் வீட்டிலையே விட்டுட்டு நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமனார் அண்ட் என்னோடய கொழுந்தனார், நாங்கள் 4 பேர் மட்டும் திருமலா கிளம்பிட்டோம். இதோ மாமனாரோ கார் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. We are all set ready to go for திருமலா. ஹே! ஜாரா பார்க்கிங்கில் இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. இருந்தாலும் அவள் விடவே இல்லை, மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டா. ஐயோ இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கார் சவுண்டு வந்தாலே அவள் கண்டுபிடிச்சிடுவா. கரெக்டாக அவளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் எங்களோட கார் தான் எடுக்கிறாங்க, இவங்க கிளம்புறாங்க, என்னை விட்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நாங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். காலையில் ஒரு 11 o'clock இல்லை, 11:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் ஆனோம். திருமலாக்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஒரு 5:30 ஆயிடுச்சு. Here we go to திருமலா. ஸ்நாக்ஸ்க்கு பனானாஸ் வாங்கிட்டு அப்படியே காரில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கினோம். எனக்கு கொய்யானா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொய்யா வாங்கிக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட கார் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஃபுட் நல்லா இருந்துச்சு. அங்கே 4 plates மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பிளேட் மீல் 130 rupeesன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் நாமினலாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. தயிர், பருப்பு, சப்பாத்திக்கு கிரேவி, சாம்பார், அதுக்கப்புறமா பொடலங்காய் கூட்டு, ஜூஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்ததும் வாங்கிக்கணும்னு தோணுச்சு, வாங்கியாச்சு. பல்பி ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் திருமலா வந்துட்டோம். கீழ் திருப்பதி. இனி மலை ஏறணும். கீழ் திருப்பதியில் செக்கிங் நடக்கும். அங்கே காரில் இருக்கிற பேகு, லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நடந்துட்டு போயிட்டுருந்தோம். மறுபடியும் கார் பின்னாடி செப்பரேட்டாக செக் பண்ணுவாங்க. லக்கேஜஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு
தனியாக நடந்துட்டு போயிட்டு இருந்தோம். மாமா வந்துட்டு காரை எடுத்துகிட்டு பின்னாடி வந்தாங்க. யாருக்கெல்லாம் திருமலை ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் போயிருக்கீங்க, யார் போனதில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். திருமலைனாலே கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப கூலாக இல்லை, நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய நடக்கிறதுனால. நார்மலாக இருந்துச்சு குளிர், ரொம்பலாம் குளிர் இல்லை. மலை ஏறுற வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு மொட்டையோட வீடியோ கேட்டாங்க, ஃபுல் வீடியோ, ஹெட் ஷேவ் பண்ணுற வீடியோ. அண்ட் நான் ஏன் மொட்டை அடித்தேன், மொட்டை அடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன்னா இல்லையா, அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மொட்டையோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் மொட்டை அடித்ததுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி, அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஏன் மொட்டை அடித்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அதை கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும். மேல் திருப்பதி வந்தாச்சு. அடுத்து மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு ஒரு ரூமில் தான் ஸ்பெசிஃபிக்கலாக இந்த 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 ரூமில் தான் அலோட் பண்ணியிருந்தாங்க. அதை தேடி நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம், பட் எங்களை வந்துட்டு ஃபுல்லாக எடுக்க விடலைங்க. திருமலையில் வந்துட்டு வீடியோ மொட்டை ஹெட் ஷேவ் பண்ணுற வீடியோ வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே எனக்கு மொட்டை அடிச்ச அந்த அக்காவும் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு முடியை நல்லா நினச்சிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பார்ட்டிஷன் எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே அந்த 2 பார்ட்டியும் சேர்த்து ஃப்ரண்ட்டில் ரப்பர் பேண்ட் போட்டு சூடாக சுடு தண்ணி ஊற்றுனாங்க. அப்படியே சூடாக இதமாக இருந்தது. அதுக்கப்புறமா பிளேடு, நமக்கு டோக்கன் வாங்கும்போதே பிளேட் வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணிடுறாங்க, தனித்தனி பிளேடு, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஹைஜீன் அண்ட் கிளீன்லினஸ். ஏன்னா பிளேடு நம்ம ஒரே பிளேடு எல்லாருக்கும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்த பிளேடு அவங்க அதில் அந்த ஷேவ் அந்த ரேசரில் போட்டுட்டு அவங்க ஹெட் ஷேவ் பண்ணுறாங்க. இதுதான் மொட்டை அடித்ததுக்கப்புறமா எடுத்த ஃபர்ஸ்ட் வீடியோ. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது என்னோடய மொட்டை லுக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு நிறைய வருஷத்துக்கு அப்புறமா மொட்டை அடித்தது. தேங்க்யூ ஸோ மச்.